வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம ஒன்னாடில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் ஸ்லிம் டைப்ல பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்லிம்மா பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணதுலேயே இந்த ஆம்பிளிஃபையர் ரொம்ப ஸ்லிம்மா பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், காம்போனன்ட் என்னென்ன உள்ள போட்டிருக்கோம், கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் எப்படி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன்னாடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா ஆம்பிளிஃபையரோட தகவலும் சரி, அதே மாதிரி ஸ்பீக்கரு, இந்த எந்தெந்த ஆம்பிளிஃபையருக்கு எந்தெந்த மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா தகவலுமே உங்களுக்கு நாங்கள் 1 by 1 கொடுத்துட்டே இருப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் ப்ளஸ் அவுட் எல்லாமே நம்ம பார்ப்போம். ப்ளஸ் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனல்லேருந்து போயிடலாம். பேனல்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6mm பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுலே ஸ்லிம் கேபினெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்க மாதிரி நம்ம கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிறதுலே ஸ்லிம்மாக வேணும், ஆனால் கஸ்டமர் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 inch ஸ்பீக்கரும் 10 inch சப்வூஃபர் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்லிம்மாகவும் கபோர்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற 4 inch கேபினெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கபோர்டுக்குள்ளே எந்த கபோர்டுக்குள்ளேயுமே நம்ம வைக்க முடியாது. அப்படியே நம்ம மீறி வைக்கணும்னாலும் நம்ம அந்த கபோர்டை ஆல்ட்ரு பண்ணி தான் வைக்கணுமே தவிர, இல்லாட்டி நம்ம செய்யும் போதே சொல்லி செஞ்சாதானே தவிர நம்ம முன்னாடியே நம்ம ஆல்ட்ரு பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா 15 inch 12 inch 15 inchக்கு டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கபோர்டுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் நம்ம சொல்லி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஃபிட்டிங் போகிற எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லோகோவோடய கொடுத்துருவோம். ஒன்னாடி சிஸ்டம் சொல்லி நம்ம லோகோவோடய கொடுத்துருவோம். அடுத்து ஒரு பென்ட்ரைவ் போர்ட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்பு வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆம்பிளிஃபையருமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கஸ்டமர் வேணும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆடியோவே பார்த்தீங்கன்னா ஆடியோவே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஆடியோ சிஸ்டம் தான். இதில் சப்வூஃபர் வால்யூம் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல எம்டி பண்ணிவிட்டு மாஸ்டரில் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரிமோட்டுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ரிமோட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலுக்கு 2 கண்ட்ரோலுக்குமே ஐஸ் ப்ளூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்டரில் சில்வர் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் வந்துடும். இது வந்து என்கோடர். உங்களுக்கு சுற்றி சில பேர் கேட்குறீங்க என்ன சுற்றிட்டே இருக்கு அப்படின்னு. இது வந்து என்கோடரும் சுற்றிட்டே செலக்டரோட வரனால சுற்றிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நிறையா இருக்கும். ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா டிஎஸ்பின்னே நம்ம போட்டிருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வியூ மீட்டர் வராது. அதே மாதிரி நமக்கு இதில் நேம் எந்த கஸ்டமைஸ் நேமுமே வராது. நீங்கள் உங்களுக்கு எந்த ஏற்ற மாதிரி வேணாலும் சிங்கிள் வி மீட்டர் வேணாலும் போட்டுக்கலாம், டபுள் வி மீட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நேம் லைட்டிங்கில் போனாலும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி என்கிரேவிங்கில் பண்ணாலும் நம்ம சைடில் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கும். சர்க்கிள் அப்படியே அந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே ப்ளூ கலர் ஐஸ் ப்ளூவில் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்தாக மற்ற சுவிட்ச் மாதிரி டப்பு டுப்புன்ற சவுண்டெல்லாம் எதுவுமே வராது. ஸ்மூத் ஆன் ஆகும், ஸ்மூத் ஆஃப் ஆகும். அந்த சுவிட்சே பார்த்தீங்கன்னா இதுவுமே எல்லாமே கஸ்டமைஸ் தான். இது வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம போட்டிருக்கு. இதில் பேனலோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்கு, இது கிளாசி பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் இதில் ஒயிட் இருக்குது, கிரே இருக்குது, ப்ளூ, நம்ம எந்த கலர் வேணுனாலும் எல்லாம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், இதில் நம்ம இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த மாதிரி மாடலில் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ரிமோட் கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ பேஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸோ பேஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 2 வேரியண்ட்டில் கிட்டு வருது. ரிமோட் கிட்டு 3 வேரியண்ட்டில் வருது. சின்ன டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. இன்பில்டு ப்ளூடூத் இல்லை ப்ளூடூத் இல்லாத மாடல் 2 வேரியன்ட் இருக்குது. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎல்சிடி போட்டு வருது. ஜிஎல்சிடியில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நமக்கு இது எல்லாமே ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் ஜிஎல்சிடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன டிஸ்பிளேல இன்பில்டு ப்ளூடூத் இல்லாத கிட்டு என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இந்த இன்பில்டு ப்ளூடூத்தோட இருக்க கிட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம FT003ல் ஆப்டிக்கல்லையோ கோஆக்ஸ்லையோ இல்லை ஏஆர்சிலையோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஃபார்மெட் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் பென்ட்ரைவில் என்ன ஃபார்மெட் கொடுக்குறீங்க கொண்டு நமக்கு டிஸ்பிளேல ஃப்ரண்ட்டில் காமிச்சிடும். இதே நம்ம இன்பில்டு ப்ளூடூத் இல்லாத கிட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கண்டென்ட் ஓடுதோ அது காட்டாது. டிவிடின் மட்டும்தான் காட்டும். FT003ல் ஓடுற கண்டென்ட் டிவிடின் மட்டும்தான் காட்டும். அதே மாதிரி நம்ம பென்ட்ரைவில் போடுறோம் அப்படின்னா USB டிரைவ்னு போட்டு அதில் என்ன சாங் ஓடுதோ அதோட பேர் மட்டும்தான் வரும்.
அதனால நாங்கள் எல்லா பேர்த்தையும் சொல்கிறோம் இன்பில்ட் ப்ளூடூத்தோட இருக்கிறது போட்டுங்க, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது. சில பேர் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரேட் அதிகமாக இருக்குன்னா அதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குது. ஆம்பிளிஃபையரில் நம்ம ஒரு ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆம்பிளிஃபையரில் இருக்கிறனால தான் நாங்கள் அந்த ப்ரைஸ் வைஸ் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இல்லாட்டி நாங்கள் நார்மலாக ப்ளூடூத் போட்டு 5.1 எல்லாமே கொடுக்கலாம். FT003 போட்டு டால்பி ப்ரோலாஜிக் 2 ஆம்பிளிஃபையர்னு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்க இல்லை ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணி நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் மெனக்கெட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட மார்ஜினை கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் டிஸ்பிளே நம்ம ஃபியூடெக் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸோ பேஸ் மாடலில் இன்பில்ட் ப்ளூடூத்தோட கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸில் வந்து 2 ஆக்ஸ் இருக்குது, ஒரு ஆக்ஸ் அவுட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டிவிடி இன்புட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் அவுட்புட் ஒன்று வரும். இதில் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கரெக்டாக நம்ம கொடுத்தா தான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் இருக்கும். 12க்கு மேலே 12.5 30 40 இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கிட்ட வந்து ஃபால்ட் ஆயிரும். அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுக்குறப்ப டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து லோ பாஸ் ஃபில்டர் இருக்குது. லோ பாஸ் ஃபில்டர்னா என்ன அப்படின்னு சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்டாக இருக்குது. அப்படி இல்லை எனக்கு இதில் இருக்க சப்பு ஃப்ரீ வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக இதிலே நம்ம ஆல்டர் பண்ணி நம்ம தனியாக போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம இதில் இருக்க பேஸ் வந்து போதும். அதனால் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு, அதில் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டியில் ஆடியோ போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மோனோ போர்டும் 2 ஸ்டீரியோ போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டீரியோ போர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும் 6 இன்ச்சு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டும் 6 இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ போர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒன்றா பார்ப்போம். அதாவது 2 ஸ்டீரியோ போர்டும் 2 மோனோ போர்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த போர்டோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A543 அப்படின்ற மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவும், அடுத்து பார்த்தீங்கன்னா A542 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து மோனோ போர்டு ஒரு மாடல் நம்பரும். அதுதான் நீங்கள் அடுத்த ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் நம்பர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிடுவோம். அந்த ஸ்டீரியோ போர்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் டியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ohms 4 ohms 8 ohms மூணுமே பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணும். ஹோம்ஸ் ரேட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இதெல்லாம் வந்து நமக்கு டவர் செட்டப் வரையும் இது நல்லாவே ட்ரைவ் பண்ணுது. ஆனால் உங்கள் லைஃப் போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா போர்டோட லைஃப் நீ பார்க்கணும்ல, அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. இது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரியும் 24 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரியும் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிறது நல்லது சொன்னது பொறுத்தளவு. இதோட ரிசல்ட் வைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் நல்லாயிருக்கும். கிளாஸ் டி இந்த போர்டு வேரியண்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. இதோட வாட்டேஜ் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் சேனலுக்கு 50 வாட்டேஜ் வந்துடும். லெஃப்ட் ரைட்டுக்கும் சன் லெஃப்ட் ரைட்டுக்கும். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டருக்கும் சப்வூஃபருக்கும் நம்ம மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பெர் சேனலுக்கு 100 வாட்டேஜ் வந்துடும். சப்புக்கும் 100 சென்டருக்கும் 100 வந்துடும். சென்டருக்கு 100 எதுக்குனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க, அதனால நம்ம மோனோ போர்டே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ போர்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் எஸ்எம்இஸ் நம்ம குவாலிட்டியான எஸ்எம்இஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டில் 20 ஆம்பியர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 24 வோல்ட் யூஸ் பண்ணுறது எதனால அப்படின்னா நமக்கு ஆடியோ வந்து உடையாமல் இருக்கணும். எவ்வளோ கிளாஸ் டி பொறுத்தவரை அதுதான், நீங்கள் எவ்வளோ ஏற்றினாலும் ஆடியோவே உடையாது, அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். 24 வோல்ட் 20 ஆம்பியர் மெட்டல் எஸ்எம்இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இன்பில்டாக ஒரு ஃபேன் வந்துடும், அதில் உள்ள ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும் ஃபேன் வந்து. அடுத்து FT003 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் 2ல இருந்து டிஎஸ்பியாக மாற்றுறதுக்காக FT003 நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ARC ஆப்டிக்கல் கோஆக்சில். இதில் நீங்கள் நல்லா பிராண்டான டிவியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்டிக்கலையும் சரி ARC இதில் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்டே தனித்துவமாக இருக்கும். ஆம்பிளிஃபையர்னு ஒரு ஏவி ரிசீவர் இந்த பிராண்டடு நீங்கள் ஏறி போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சது 80,000லேருந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதே இது நம்ம ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, ஏன்னா இது வாங்கி யூஸ் பண்ணி ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வாங்கி நம்ம என்ன வேணால் அதை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் நம்பி நீங்கள் நம்ம கொடுக்குறது இதில் என்ன வேணால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்டே ஃபுல் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கேஜ் எடுத்த மாதிரி நான் ஆம்பிளிஃபையர் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம். அதான் நம்மள்ட்ட மெயினாக நம்பிக்கையாக வர்றது. இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி ஸ்லிம்மாகவும் பண்ணிக்கலாம். பவர் ஆம்பும் நம்ம மெயினாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன பவர் ஆம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் டவர் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டீரியோ மட்டும். நான் வந்து ரொம்ப 90s 80s 70s இந்த மாதிரிலாம் நான் கேட்பேன் பாட்டு அப்படின்றப்ப எனக்கு லெஃப்ட் ரைட்டு மட்டும் இருந்தால் போதும் நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டீரியோவுக்கு மட்டும் டெனானு யமஹா இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க, பைனியர் இந்த மாதிரி. அதுக்கு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அது மட்டும் வாங்குவாங்க. அதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்து நம்ம பவர் ஆம்பில் கொடுத்து டவர் செட்டப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பெயிண்டட் பாக்ஸ்லேயே MDFல பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா 10 ஒரு 3 வேல டவர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதுக்கெலாம் நம்ம பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து உங்கள் பிளேஸுக்கே வந்து எந்த அளவுக்கு ஃபிட் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ நாங்கள் தாராளமாக வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஃபிட்டிங்கு வெளியில் எந்த டெக்னீஷியன் நீங்கள் அலைய தேவையில்ல. ஆர்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்களே வந்து வீட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.